ஹே ஹாய்டா மேஸ் பப்பு ஹலோ அப்படிடா இருக்கீங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிமின் கொஞ்சம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? சரிடா, நான் ஆயங்களையும் லைனாக போடுறேன். இப்போதைக்கு நான் எதெல்லாம் நான் வந்துட்டு எந்தெந்த எஃப்எஃப்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்களோ இதுவரை நான் பார்த்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சது ஃபர்ஸ்ட்லேருந்து இதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட். நிறைய ஒன் ஷாட் நான் நடுவில் போட்டிருப்பேன், பட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுல இதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட். ஓகேவா? அதனால தான் நான் அப்படியே லைனாக வரலான்னு. ஓகே, அண்ட் ஒரு ரெக்வஸ்ட் ஒரு ஒன் ஷாட் இருக்கு, அது ஸ்பெஷல், அதனால போடணும். நான் அதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட்டை பார்த்துடலாம். சரி, ஹெட்ஃபோன் மாஸ்டர் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்டு நியூவாக பார்க்குறீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க கடன்னு எடுத்துட்டு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, மீட்டிங் வேறு டைம், அப்படியே நீங்கள் வெஸ்ட் வச்சு பார்க்குறீங்க, ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓடிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் இன் அப்படின்றீங்க. யா அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்கள் வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. சார் உங்களோட மீட்டிங் ஒன்று 5 minutesல இருக்குது சார், நீங்கள் கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கு ஓகே தானே? அந்த ஃபைல்ஸ் எல்லாரும் வந்து செட்டில் ஆகிட்டாங்க, நான் ஃபைல்ஸ் ரெடி பண்ணிட்டேன் சார், நீங்கள் வந்து உட்காந்தா மட்டும் போதும், நான் ஸ்பீட் தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே கடன்னு உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. யா வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நீங்கள் வந்துட்டு ஓகே சார் கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவரை அதான் ஹெட் டு டை நீங்கள் திருப்பியும் வந்துட்டு அவரை பார்க்குறீங்க. அவரை ஃபுல்லாக பார்த்துட்டு அவரோட கோட் வந்துட்டு கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்கள் வந்துட்டு கிட்ட போயிட்டு அவரோட கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு வாங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளம்புறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி, பேபி என்னம்மா ரொம்ப பரபரப்பாக இருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, வாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஓகே பேபி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் ஸ்பீடாக முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ மீட்டிங் ஆள் கூட என்ட்ரு ஆகுறீங்க. எல்லாரும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் உள்ளே வந்துட்டோடனே பின்னாடி சிவோ அவர் வராரு. இப்போ வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு வெல்கம் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் பவ் பண்றாங்க. இப்போ வந்துட்டு நீங்க தான் ஸ்பீச் ஸ்டார்டிங்ல வந்துட்டு கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் பார்க் கம்பெனிக்கு வரதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே சாரிடா, ரொம்ப சொதப்பதில்ல, ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இவர் தான் நம்ம டாக்டர் ஜிமின் அப்படின்ற மாதிரி அவரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் பவ் பண்றாரு. அப்படியே வந்துட்டு மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மீட்டிங் வந்துட்டு சூப்பரா சக்சஸா போகுது. நீங்க தான் ஸ்பீச் ஃபுல்லா தரீங்க. இப்போ வந்துட்டு எல்லாரும் கையில தட்டுறாங்க. நல்லா கை தட்டிட்டு தேங்க்யூ ஆல் அப்படின்ற மாதிரி உங்களோட பிளேஸ்ல நீங்க போய் உட்காடுறீங்க. அப்போ உங்களை அப்படியே ஜிமின் வந்து பார்த்துட்டு சூப்பரா பண்ண அப்படின்ற மாதிரி கண்ணாலே சொல்றாரு. நீங்க வந்துட்டு தேங்க்யூங்க அப்படின்ற மாதிரி ஹெட் ஷேக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் எழுந்து தேங்க்யூ, இந்த இதில் நாங்கள் வந்துட்டு சைன் போடுறதுக்கு நாங்கள் கொலாபரேஷன் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் பார்க் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு செக்ரட்டரி கிடைச்சிருக்காங்க, நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கு அந்த பர்சன் உங்ககிட்ட ஹேண்டை நீட்டுறாரு. நீங்கள் டக்குன்னு ஜிமினை வந்துட்டு பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு லைட்டாக முறைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்துட்டு இருந்து தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி லைட்டாக கையை வந்துட்டு குலுக்குறீங்க. அவர் வந்துட்டு லைட்டாக உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு அந்த பர்சன். உங்களுக்கு உங்களுக்கே வெறி ஆகுது, விட்ரோ ஏன்டா அப்படி பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ வந்து அந்த பர்சன் நல்லா குளிக்கிட்டு தேங்க்யூ, நம்ம பேசலாம், இந்த விஷயமா உங்ககிட்ட பேசணும், உங்களோட நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படியே சரி காண்டாவது உங்களுக்கு. நீங்க அப்படியே ஜிம்மினை பாக்குறீங்க. அவன் உங்களை பார்க்கவே இல்லை, அவன் அந்த ஹேண்டையே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க சுற்றோ பாக்குறானே அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு சார் நாங்க ப்ரொஃபஷனலா இந்த நம்பர் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், நீங்க இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அந்த நம்பரை வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட விசிட்டிங் கார்டில் இருக்கிறத கொடுத்துட்டு நீங்க அப்படியே ஹேண்டை வந்துட்டு அப்படியே விளக்கு டைமா இழுத்து உட்காடுறீங்க. அந்த பர்சன் தேங்க்யூ மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு எல்லாரும் கிளம்ப ஜிம்மின் வந்து அப்படியே செம்ம ஃபீட்டா நடந்து போறான். நீங்க வந்துட்டு ஜிம்மின் 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 அப்படின்ட்டு மாதிரி பின்னாடியே நடந்து போறீங்க. டோரை ஓப்பன் பண்ணதுல இருந்து நீங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. நீங்க வந்துட்டு சார் சார் அப்படின்றீங்க.
ஆனா அந்த பர்சன் வந்துட்டு நிக்கவே இல்லை, நடந்து போயிட்டே இருக்காரு. நீங்க வந்துட்டு பின்னாடியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கீங்க. சார் சார் அப்படின்னுட்டே போறீங்க. பட் சுத்தம் அப்படியே நேரா இப்போ நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உள்ள என்ட்ரு ஆயிட்டு கேபின்குள்ள என்ட்ரு ஆகுறீங்க. அவன் அப்படியே இதுக்கு வரைக்கும் அந்த டேபிள் மேல இருக்க எல்லா பொருளுமே தூக்கி போட்டு ஓடிக்கிறான். ஜிமின் 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 எனக்கு கேக்கும். ஜிமின் முன்னாடி நினைச்சிட்டு இருக்க நீ ஏன் அவன் அப்படி கை கொடுக்குறான் அப்படின்னு மாதிரி நீங்க செம்மையா கத்துறீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே அப்படியே ஜிமின் 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 கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்றீங்க. பட் அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்கான். நீங்க அவன் கைய பிடிக்க ட்ரை பண்றீங்க. பட் அவன் ஒத்துரி விட்டு எல்லாத்தையும் ஓடிக்கிறான். இப்போ ஆபீஸ்ல இருந்து நிறைய பேர் உள்ள வரீங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கீங்க, ஏன்னா தெரியக்கூடாது அப்படின்ட்டு லைட்டா தள்ளி நிக்கிறீங்க. அப்போ அந்த பர்சனை வந்து சார் அது ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன கேக்குறாங்க, கெட் அவுட் ஆஃப் இயர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து செம்மையா கத்துறாரு. கெட் அவுட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படியே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. நீங்க வந்துட்டு அங்கேயேதான் நிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அவர் எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே முடிய பிச்சுக்கிறாரு. முடிய பிச்சுட்டு அப்படியே சோஃபால போய் தம்முல உட்கார்றாரு. நீங்க போயிட்டு கிட்ட போய் நிக்கிறீங்க. ஜிமின் அது ஓகே ஜிமின் அப்படின்றீங்க. பேசாத ஒயன் அப்படின்ற மாதிரி கத்துறான். அந்த ஆபீஸே அதிருது, அந்த ரூமே அதிருது அவன் கத்துறதுல. நீங்க வந்துட்டு சாரி சாரி அப்படின்ற மாதிரி கிட்ட போயிட்டு அவன் லெக் கிட்ட உட்காடுறீங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி கீழே அடங்கி போகணும்னு இல்ல, பாசத்துல இதெல்லாம் செய்யலாம்ல. நீங்க வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவன் கால் கிட்ட போய் உட்காடுறீங்க. அவன் தள்ளி உட்காடுறான், ஏன்னா பிடிக்கவே இல்லை அவனுக்கு அங்க உட்காரவே. நீங்க வந்துட்டு ஜிமின் ஜிமின் அப்படின்றீங்க. அவன் அவ்வளவுதான் எழுந்து வெளியே நடக்க ஆரம்பிச்சிடறான். நீங்க பின்னாடியே போறீங்க. ஃபைல்ஸ் எல்லாம் டேபிள் மேல வச்சுட்டீங்க. அவன் ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டு இருக்கான். நீங்க அப்படியே வந்துட்டு பின்னாடியே நடந்து போறீங்க. அப்படியே நடந்து போக போக எல்லாரும் அங்க இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. ஜிமின் செம வீடா நடந்து போறான். அவன் மூஞ்சில கோவமா இருக்கு. நீங்க பின்னாடி அப்படியே பாவமா அப்படியே பப்பி வச்சுட்டு சார் அப்படின்னுட்டே நடந்து போறீங்க. எல்லாருமே பேன்னு பாக்குறாங்க. திருப்பியும் ஏதோ தகராறு போலப்பா. ஆமா ஆமா ஏதோ தகராறு தான். ஏன் கோவமா போறாரு? எப்பயுமே அவர் கோவமா தான் போவாரு, ஆனா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. இவரெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி கஷ்டப்பட போறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா கீழே வந்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு. லிப்ட்ல போறாரு. நீங்க படிக்கட்டுல நடந்து ஓடுறீங்க. சாரிடா. பின்னாடி வந்துட்டு இந்த படிக்கட்டுல வந்துட்டு செம்ம ஃபீடா ஓடி போறீங்க. அவர் வந்துட்டு லிப்ட்ல இருந்து இறங்கி செம்ம ஃபீடு போயிட்டு இருக்காரு. நீங்க ரிசப்ஷன்ல சார் வெளியே போறாரு, மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, அவ்வளவுதான், எல்லாரும் வந்துட்டு ஒத்து பாருங்க, சார் வெளியே போறாரு, நாளைக்கு வந்துட்டு எல்லா இதையும் பாப்பாரு, நான் சிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே பின்னாடியே ஓடிக்கிட்டே இது எல்லா ரிசப்ஷனிஸ்ட் சொல்றீங்க. அவங்க எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி எட்டு செக் பண்ணிடுறாங்க. நீங்க அப்படியே ஸ்பீடா போறீங்க. அவர் போயிட்டு கார் டோர் ஓபன் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீங்க குடுகுடுன்னு போயிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள உட்காடுறீங்க. நீங்க உட்காரவும் ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணவும் கரெக்டா இருக்கு. அப்படியே அந்த கார் செம்ம ஃபீல் கொடுத்து அவரு அப்படியே அந்த ஸ்டாரிங்க போட்டு அடிச்சுட்டே இருக்காரு. நீங்க ஜிமின் 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 அப்படின்ற மாதிரி அவரோட தைஸ்ல கை வைக்க ட்ரை பண்றீங்க. பட் அவரு செம்மையா மறைக்கிறாரு. உங்க ஹேண்ட் எடுத்து விடுறாரு. நீங்க வந்துட்டு ஜிமின் ஜஸ்ட் ஹேண்ட் தானே ஷேக் பண்ணா, ஏன் அப்படின்னு ஜஸ்ட் ஹேண்ட் தான் ஷேக் பண்ணானா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு கேட்குறா. நீங்க வந்துட்டு அப்படியே கப்புனா இருறீங்க. உங்களுக்கும் தெரியும் அவன் ஹேண்ட் மட்டும் ஷேக் பண்ணல, ஒரு மாதிரி உங்க கையெல்லாம் போட்டு முறுக்குனது வந்துட்டு அவர் பார்த்துருப்பாரு. நீங்க அப்படியே கம்முன்னு உட்காருங்க. இப்போ வந்துட்டு கார் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. அவன் டோரை ஓபன் பண்ணிட்டு செம்ம ஃபீடா உள்ள போயிட்டு இருக்கான். பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க. டோர் லாக் பண்ணிட்டு உள்ள போறீங்க. உள்ள போயிட்டே இருக்காங்க. நீங்க வந்துட்டு அவர்கிட்ட போக ட்ரை பண்றீங்க. ஓயா பின்னாடி வந்த அப்படின்ற மாதிரி திரும்புறா. நீங்க வந்துட்டு கம்முன்னு அங்கேயே நின்னுறீங்க. ஒரு 3 ஸ்டெப் வந்துட்டு பின்னாடி தான் நின்றுப்பீங்க. அவன் அங்க நின்றுட்டு இருக்கான், நீங்க இங்கே நிக்கிறீங்க. வந்தனா கொண்டு வண்டி அப்படின்ற மாதிரி அப்படியே மாறிச்சு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ரூம் போயிட்டு டோர் லாக் பண்ணிடுறான். நீங்க வந்துட்டு கோவத்தை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப பொசிசிவா வரான். இந்த எருமை மாடி எவனே தரல, கைய வேற குளுக்குறான், சொன்னியம் பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு சோஃபால உட்காடுறீங்க. நீங்க அப்படியே உட்கார்ந்த நேரம் நீங்க அதெல்லாம் யோசிச்சுட்டே அப்படியே தூங்கிட்டு இப்போ வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 o'clock கிட்ட.
நீங்க அப்படியே எந்திரிக்கிறீங்க. அப்படியே எப்படி நீங்க உள்ள வந்திருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும் ரூம். அவன் வந்த மாதிரி தெரியல. நீங்க அப்படியே வந்துட்டு கெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு குக் பண்றீங்க. குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு புது ஸ்டெப் கேக்குது. நீங்க என்னன்னு பாக்குறீங்க. அப்ஸ்டர்ஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு அப்படியே குக்கிங்லாம் முடிச்சுட்டு எடுத்து வந்து எல்லாத்தையும் டேபிள் அடுக்கிட்டு இருக்கீங்க. அடுக்கிட்டு இருக்க அவன் வந்துட்டு சோஃபால உட்காரான். ஜிமின் வந்து சாப்பிடுமா அப்படின்றீங்க. அவன் அப்படியே பார்க்கவே இல்லை உங்களை. நீங்க வந்துட்டு பேபி பேபி ஐயோ ஓகே, ஏன் இப்படி பண்ற, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, பேபி இல்லை வா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கிட்ட போய் கூப்பிடுறீங்க. அவன் கிட்ட போல, எப்படி சொல்றது, அவன் ரொம்ப கிட்டலாம் போல. அதே 3 ஸ்டெப்க்கு நிக்கிறீங்க. ஏன்னா அவன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் இல்லையா. அதனால நீங்க வந்துட்டு சரி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நீங்க கிட்ட போயிட்டு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. பட் அவன் ஹேண்டே உங்ககிட்ட தர மாதிரி இல்லை. உதிரி விடுறான் உங்க ஹேண்டை. நீங்க ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. பட் முடியல. நீங்க வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு பேபி ப்ளீஸ் ஏன் இப்படி பண்ற, நான் வேணும்னு பண்ணலம்மா, நான் இனி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அங்கேயே சொல்றீங்க. சுத்தம் அவன் அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்க பின்னாடியே போறீங்க. அவன் போயிட்டு அப்படியே நிக்கிறான், ஒரு இடத்துல நிக்கிறான். நீங்க வந்து 3 ஸ்டெப் பின்னாடியே நின்றுட்டு பேபி பேபி உன் ஹேண்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், நீ என் மேல தப்பு இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. பட் அவன் திருப்பியுமே உதறி விடுறான். நீங்க வந்துட்டு சரி ஓகே, என் மேல தப்பு இருக்குல்ல பேபி, ஐம் சோ சாரி. நீ நினைச்சு உன் குட்டி நிழலுக்கு நான் அதுக்கிட்ட நான் சாரி சொல்லி அதுக்கு நான் கிஸ் பண்றேன். அப்போ உனக்கு வந்துட்டு கோவம் குறையும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காதல கேட்குற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஃப்ளோர்ல வந்துட்டு உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அவன் நின்றுட்டு இருக்கான் இல்லையா. கரெக்டா அவனுக்கு நேரம் லைட் அந்த நைட்ல தானே ஆயிடுச்சு. ஒரு 2 அதான் எப்படி சொல்றது, டைனிங் டேபிளுக்கு நேரம் ஒரு லைட் இருக்கும். அதுக்கு நேரா சைட்ல வால்ல ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் மட்டும் போட்டிருப்பீங்க, வால்ல இருக்கிற லைட். அந்த லைட் வந்துட்டு அவன் மேல பட்டு அவனோட அந்த நிழல் வந்துட்டு கீழே விழுது. நீங்க வந்துட்டு அதை அப்படியே கிட்ட உட்காந்துட்டு சாரிடா, இனிமேட்டுக்கு இதெல்லாம் பண்ணவே மாட்டேன், ஐம் ரியலி சாரி, நான் பண்ணணும்னு நினைக்கல, அந்த பர்சன் வந்துட்டு தான் பண்ணான், நான் என்ன பண்றது, கம்பெனியில செக்ரட்டரியா இருக்கேன், யாருக்கும் நான் உன்னோட ஒய்ஃப்னு தெரியாதுல்ல, சாரி பேபி, ஐம் ரியலி சாரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறேன், என் தங்கம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அந்த நிழல ரியலாவே கிஸ் பண்றீங்க. அவன் வந்துட்டு அப்படியே இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். அவனுக்கே மீறி வந்துட்டு ஒரு மாதிரி மெல்ட் ஆகும்ல, அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. அவன் அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை பாக்குறா. நீங்க அவனோட நிழலுக்கு கிஸ் பண்ணிட்டு சாரிடா அப்படின்றீங்க. அப்படியே வந்துட்டு உங்களை திருப்பி பார்க்கவும் நீங்க அவனை பாக்குறீங்க. அவன் ஐஸ்ல அந்த உங்களோட அந்த தெரியும்ல நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றது, அப்படியே ஃபீல் ஆகுது அவனுக்கு. அப்படியே வந்துட்டு அப்படியே நிக்கிறான். நீங்க வந்துட்டு இப்போ நான் ஹேண்டை ஹோல்ட் பண்ணலாமல்ல அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்தபடியே அவன்கிட்ட ஹேண்டை நீட்டுறீங்க. அவன் நோ சொல்ல அவனால முடியல. அதுக்கு மேல டக்குன்னு உங்க ஹேண்டை பிடிச்சி உங்களை தூக்குறான். நீங்க அவன் அப்படியே தூக்குன ஃபீல்ட்ல அவனோட செஸ்ட்ல போய் இடிச்சு நிக்கிறீங்க. அவன் இனிமேட்டு பண்ண மாட்டேன்ல நீ இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்குறான். பேபி இப்போ கூட நான் பண்ணலடா, அவனே தான் பண்ணான், நான் அப்போ கூட கையை எடுக்க தான் ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவன் நம்புற அப்படின்றான். நீங்க அப்படியே வந்துட்டு அவனை டைட்டா ஹக் பண்ணிட்டு லவ் யூ, இது மாதிரி பண்ணாதப்பா அப்படின்ற மாதிரி அவனை ஹக் பண்ணிட்டு அவன் சிக்ஸ்ல கிஸ் பண்றீங்க. உங்களை சிக்ஸை பிடிச்சி உங்களை லிப்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றான். நீங்க கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. கிஸ் பண்ணிட்டே இருக்க உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு கால் வருது. உங்க போனுக்கு வரல, அது வந்துட்டு லேண்ட்லைன்ல வந்துட்டு ஃபோன் வருது. நீங்க வந்துட்டு கிஸை பிரேக் பண்ணிட்டு ஃபோன் வருதுப்பா அப்படின்றீங்க. எடுக்காதடி அப்படின்ற மாதிரி சொல்றான். ப்ளீஸ் யாரோ தெரியல அப்படின்றீங்க. சரி போ எடு அப்படின்னு அவன் பின்னாடியே வரான். நீங்க போயிட்டு லேண்ட்லைன்ல வந்துட்டு போன் எடுத்து ஹலோ சொல்ல போறீங்க. அவன் டக்குனு ஸ்பீக்கர்ல போடுறான். நீங்க வந்துட்டு அப்படியே வச்சுட்டு ஹலோ அப்படின்றீங்க. ஹலோ மேம், நான் ஞாபகம் இருக்கா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
எனக்கு யாருன்னே தெரியல, நீங்க வந்துட்டு தெரியல அப்படின்றீங்க. இன்னைக்கு கூட நான் நம்பர் வாங்கினேனே தெரியும்ல, மீட்டிங்க்கு வந்திருந்தானே அப்படின்னு அப்படியே நீங்க திரும்பி ஜிம்மினை பாக்குறீங்க. அவன் அப்படியே முறைச்சினே பாக்குறான். நீங்க வந்துட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆக்வர்டா அவனை பாத்துக்கிட்டே சுட்டிச்சுக்கிட்டே சொல்றீங்க. மேம் நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தீங்க, இன்னைக்கு மீட்டிங்ல ரொம்ப நல்லா பேசுனீங்க, நீங்க ஏன் அந்த கம்பெனில ஒர்க் பாக்குறீங்க, சரி நீங்க அங்க பார்த்தாலும் பரவாயில்ல, உங்களை பத்தி விசாரிச்சதுல நீங்க அன்மேரிட்னு தெரிஞ்சது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிக்கல. டக்குன்னு வந்துட்டு அந்த போன்ல கேக்குது, டாடி ஸ்லோ, ஏன் போன் போன் ஏய் கேக்குதா, எனக்கு கேக்குதுன்னு தெரியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. அந்த பர்சன் ஹலோ பயான் மேம் இருக்கீங்களா அப்படின்னு, டேய் கேக்குதா, நான் பேசுறது கேக்குதாடா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டு, யார் பேசுறீங்க யார் பேசுறீங்க, நானா, அவ புருஷ, டாடி ஸ்லோவா ஸ்லோவா கேக்குதா, இப்ப கேக்குதாடா, நான் புருஷ பேசுறேன் புரியுதா, இன்னொரு டைம் போன் வந்துச்சுன்னு வச்சுக்க காலை வெட்டிடுவோமா அவனே அப்படின்ற மாதிரி சொல்லி டக்குன்னு போனை கட் பண்றான். ஜிமினா ஜிமினா ஸ்லோவா ஸ்லோவா ஜிமினா ஜிமினா அப்படின்ற மாதிரி அப்படியே நீங்க வந்துட்டு அங்க மூன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் செம்மையா பிளஷர் பண்ணிட்டு இருக்கான். எப்போ என்ன நடந்ததே தெரியல, பயங்கரமா பிளஷர் பண்ணிட்டு இருக்கான். ஜிமினா ஜிமினா ஸ்லோவா ஸ்லோவா ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அவன் பயங்கரமா உங்களுக்கு கிஸ் பண்றான், பண்ணி ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கான், இன்சல்ட் பண்ணி. நீங்க வந்துட்டு ஸ்லோவா ஸ்லோவா எவ்வளவு திமிரு இருக்கும்டி, அவன் ஃபோன் பண்றான், இன்னொரு ஜென்மத்துக்கு அவன் ஃபோன் பண்ணான்னு வச்சுக்க நான் கொண்டுருவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செம்மையா பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு செம்ம ஹைப்ல கோவமும் வருது, ஹைப்பா பண்ணிட்டும் இருக்கான். அப்படியே அந்த மெக்ரோசேஷன் வந்து அங்கேயே வந்துட்டு கண்டினியூ ஆகுதுன்னு நீங்க வந்துட்டு அப்படியே வால்ல சாஞ்ச மாதிரியே நிக்கிறீங்க. அவன் வந்துட்டு உங்களோட லெக்கை வந்துட்டு அவனோட ஹிப்பை சுத்தி போட்ட மாதிரி பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். இப்போ அகெயின் வந்துட்டு டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேக்குது. நீங்க ரெண்டு பேரும் இப்ப எக்கடா இருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்டோடனே நீங்க ரெண்டு பேருமே ஹால்ல தாண்டா இருக்கீங்க. நல்லா ஓப்பன் பண்ண உடனே தெரியும். ஓப்பன் அப்படியே டக்குன்னு ஓப்பன் ஆயிட்டு பர்சன் உள்ள என்ட்ரு, மேம் மே கம்மின் அப்படின்னு கேக்குறதுக்கு ஒரு பர்சன் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவள் தாண்டா அந்த பர்சன். நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இன்னொன்னு டக்குன்னு ஜிம்மின் வந்து உங்களை டைட்டா அப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் அங்கேயே நிக்கிறான். கண்ணை முடிய டர்ன் பண்ணிட்டான் அந்த பர்சன். டேய் ஒரு அறிவில்ல, நாக் பண்ணிட்டு டோர் ஓபன் பண்ணணும்னு தெரியாதே அப்படின்னு அப்படியே ஜிம்மின் வந்து கோவமா சொல்றான். சார் நீங்க இங்க இருப்பீங்கன்னு தெரியாது சார், என் வீட்டுல நான் இல்லாம எவன்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கோவமா சொல்றான். நீங்க வந்துட்டு ஜிம்மினா ஏன் கத்துற, ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அவனை ஹக் பண்ண மாதிரியே பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் திரும்பி இருக்கான்டி கம்முனரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டேய் போ அப்படின்னு மாமா அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போதுமா அப்படின்ற மாதிரி ஜிம் கத்துறான். ஓகே சார் நான் நாளைக்கு சைன் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வெளியே போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறான். இப்போ போய் எல்லாம் ஆபீஸ்ல சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சொன்னா சொல்லுறேன்டி அப்படின்ற மாதிரி அவன் திருப்பியுமே ஸ்டார்ட் பண்றான். வந்துட்டு செம்மையா பண்ணிட்டு இருக்கான். நீங்க கத்திட்டு இருக்கீங்க ஜிமினா வேணாம் அப்படின்னுட்டு. பட் அவன் பண்ணிட்டே இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த மேக்கப் செஷன் அப்படியே போகுது. ரெண்டு பேரும் சாப்பிட்டுருக்க கூட மாட்டீங்க, அப்படியே வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கி இருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்க எந்திரிச்சு அப்படியே டென்ஷனா இருக்கீங்க. ஆபீஸ்ல எல்லாமே பரவி இருக்கும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, காசப் பேச போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே டென்ஷன்ல இருக்கீங்க. ஜிமினா பாணி வந்துட்டு பேபி அப்படின்றான். என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கோவமா சொல்றீங்க. என்னடி கோவமா இருக்க, நைட்டு தான் நல்லா இருந்ததேடி அப்படின்ற மாதிரி உங்களை திருப்பியுமே உங்க ஹேண்டை பிடிச்சி கிட்ட இழுக்க ட்ரை பண்றான். நீங்க வந்துட்டு அப்படியே ஒருத்தரை விட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. விடிக்கதுரி அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு உங்களை
இருக்க ட்ரை பண்ணா நீங்க விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாம் என்ன வியர்டா பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கத்துறீங்க. வந்துட்டு என்ன பேபி பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க வந்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆக போயிருங்க. இப்போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து குக் பண்றீங்க. நேற்று எடுத்து வச்ச சாப்பாடு ஃபுல்லா அப்படியே வேஸ்ட் ஆயிருக்கும். நீங்க எடுத்து அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் ஃபுட் வந்துட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. அவன் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிட்றான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு நீங்க அதே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப 2 பேரும் வந்துட்டு ஆபீஸ் போறீங்க. ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆனதுல இருந்து உங்களோட கேபின் போற வரைக்கும் எல்லாரும் குசுன்னு என்னவோ பேசிட்டே இருக்காங்க. நீங்க ஜிம்மின எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுச்சு, உன்னாலதான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே வரீங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து காசிப்ஸ் பேசிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி குசுன்னு என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல, வெறும் அந்த விஸ்பரிங் சவுண்டாவே கேக்குது. நீங்க அப்படியே உள்ள போயிட்டு கேபினுக்குள்ள போனவனே அவனை அறிவு கட்டவனே அப்படின்னு நீங்க வந்துட்டு கோபத்துல திட்டுறீங்க. வந்துட்டு என்ன பேபி அப்படின்ற மாதிரி கேட்கான். உன்னாலதான்டா எல்லாமே, எங்க பாரு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன. அவங்க தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு எல்லாம் ஃபன் பண்ண போறாங்க தெரியும்ல. முன்னவே நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அதுக்குதான் எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தேன். பாரு எல்லாருமே இப்ப நான் உன்னை வளைச்சு போட்டுட்டேன், நான் தான் உன்னை மயக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லி தெரிய போறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் வந்துட்டு டக்குனு டோர் ஓபன் பண்ணிட்டு உங்க ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போறான். என்ன அப்படின்ற மாதிரி இருந்தீங்க, பாடி அப்படின்ற மாதிரி இழுத்துன்னு போயிட்டு எல்லாரும் உங்க பாருங்க அப்படின்னு எல்லாரும் கம்முன்னு ஆயிட்டு உங்களை பாக்குறாங்க. என்னோட ஒய்ஃப் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஓகே, கோசிப்ஸ் பேசுற வேலை எல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க ஒர்க்க பாக்குறீங்களா? இல்ல எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கணும்னாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி மறைச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ள வந்துடுறான். எல்லாரும் அப்படி திருப்பியுமே கோசிப்ஸ் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்றீங்க. ஹே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுடி பேபி, இப்ப யாருமே நம்மள எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அவனை அடிக்கிறீங்க. இப்ப வந்துட்டு அவன் வந்துட்டு டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போயிட்டு சோஃபால போட்டுட்டு அகின் இன்னொரு ரவுண்ட் போலாமா, நேற்று நைட் நின்றுட்டே பண்ணதுனால லெக்கெல்லாம் வலிக்குது பேபி, இப்போ படுத்துட்டு பண்ணலாமா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்கா. நீங்க வந்துட்டு போடாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அடிக்கிறீங்க அவனை. இதை இருந்த பாட்டு 1 ஷாட் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷார்ட்டான 1 ஷாட் தான், ஆனா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துங்க, பை.